இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பயும் தங்கச்சிகளுக்காக மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். உன்னைய பற்றி நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா திரும்பி பார்த்தா எப்போ நீ எனக்கு துணையாக நிற்பேன்ற தைரியம். இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தா போடா நீயும் வாழ்க்கையும் சொல்லி என்னை விட்டு விலகி போயே இருந்திருப்பா. ஏன்ல நான் எம்பிட்டு தப்பு பண்ணாலும் இனி மன்னிக்கிற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், மனசார லவ் பண்றேன். உலகத்துல காதலிக்கிற மனசு மட்டும்தான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே இருக்கும். காதலிக்கிறவன் பைத்தியக்காரன் இல்லையா? உன்ன மாதிரி இந்த உலகத்துல வேற எவ்வளவு இருக்க முடியாதுல்ல. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிகளுக்காக எம்பிட்டெல்லாம் தியாகம் செஞ்சவல்ல நீ. நீ பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. டே, இது வரைக்கும் நான் இதுக்காக செய்யறேன்னு நினைச்சு நான் எதுவும் செஞ்சதில்ல. நான் உன்னை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுங்கிற ஆசையில தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். மனசு வலிச்சப்பெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்லு. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் செய்த உனக்காக சொல்லுல. அது உன்கிட்டதான் இருக்கு. அத நீ போய் உலகம் முழுக்கெல்லாம் தேட வேண்டாம். நீ என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. எப்பவுமே உன்னோட ஆசை என்னவா இருந்துச்சு சொல்லு. எப்பவும் ஆசை என்ன, என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதை தாண்டி எனக்கு வேற அந்த ஆசையும் இல்லையே. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சொல்லுல, நான் செய்தேன். லைட்டை தான் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். இன்னும் என்ன சார் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க சார் உள்ளே போகலாம். லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாரும் தூங்கட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? எப்படி ஆரம்பிக்கிறது சார்? எதுவும் யோசிக்க வேண்டாம். கெஸ்ட் ஹவுஸ் கதவை தட்டுவோம். இன்சார்ஜ் தான் திறப்பான். திறந்ததும் வலுக்கட்டாயமா உள்ள நுழைஞ்சு ஒவ்வொருத்தனையா கொல்லணும். எல்லாரையும் சுட்டுத்தள்ள குண்டு இருக்கு. வேட்டைய ஆரம்பிச்சிடலாமா? சார், கதவை திறக்கல சார். பெல் அடிச்சிடவா? டேய், பெல் அடிச்சா அத்தனை பேர் எழுந்துருவாங்கல்ல. கதவை தட்டு. டேய், சண்முகம் குடும்பத்துல ஒருத்தர் முழிச்சுக்கிட்டாலும் அத்தனை பேரும் வந்துருவாங்க, ஜாக்கிரதை. சார், கதவை திறக்கல. கதவை உடைச்சிடவா? உடைச்சிரு. சார், தாள் போடாம கதவு இருந்திருக்கு சார். நம்ம தான் தட்டிட்டு இருந்திருக்கோம். அதுவும் நல்லதுக்கு தான். ரூம் ரூமா தேடி ஒவ்வொருத்தனா காலி பண்ணலாம். வா. எந்திரிச்சு வா. வந்த பஸ்ஸை காணும். அவன் வந்த பஸ்ஸை டிரைவர் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நல்லா சொல்லுத. யார்கிட்ட எதுவும் சொல்லாம வேற போயிருக்கான். செக்யூரிட்டி கேட்டால் அவருக்கும் தெரியலன்னு சொல்லுதாரு. இல்லை, ஏதோ தப்பா இருக்கு. ஆமால, அந்த கௌதமும் அவங்க கோஷ்டி நம்மளை தேடி வந்துட்டானு நினைக்கேன். நம்மளை சுற்றி வளைச்சு போட்டிருக்கானுவ. ஏதாச்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லி வையே. இப்போ ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும். பேசாம நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி காலையில் வர சொல்லுதேன். முதல்ல வர சொல்லு, ஃபோன் அடிச்சு. சரி. ஆமாம், வீட்டில் குழந்தை இருக்கு, பொம்பளை பிள்ளைலாம் இருக்காளுவ. சீக்கிரம் சீக்கிரம். இல்லை, ஒரு போட்டியில் எவன் ஜெயிப்பான் தெரியுமா? எவன் முன்னாடியே முடிச்சுக்குதானோ அவன்தான். இந்த விஷயத்துல உனக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடி முடிச்சு இந்த உலகத்தை பார்த்தவன்ல இந்த சம்புவான். அதுக்கு முதல்ல உன்னை உயிரோட விட்டாதாம்ல. ஊத்துக்கிட்ட
கல்யாணத்தன்னைக்கே செய்யணும்னு நினைச்சிய அந்த மரியாதையெல்லாம் இன்னைக்கு செய்யல போய் நல்ல நல்லா நல்லா ஐயோ சும்மா தக்க 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 தக்கன்னு மின்னுதே. அடடடடடடா. ஐயோ வைர நெக்லஸ்னா வைர நெக்லஸ் தான். போட்டு பார்த்ததும் அப்படியே ராஜக்களம் வருது. பாண்டியம்மா சும்மா சொல்லக்கூடாது, நீ மகாராணி மாதிரியே இருக்கு. சண்முகம் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த காலத்துல போய் சின்ன குழந்தைய கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே சார். வெயில்ல எடுக்கிறதுக்கே நான் பட்ட பாட்ட பாத்தீங்கல்ல சார். யோ வக்கீல, நீ பேசாதயா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்ததுன்னு வையே, என்னோட நிலைமையே வேற லெவலுக்கு போயிருந்திருக்கோம். கட்சியில இருந்தே தூக்கிட்டாங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவனாலதான், அந்த சண்முகத்தினாலதான் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேயா. இதே மாதிரி இன்னும் 4 வேலை பார்த்திருந்தா நிறைய நகை வாங்கி மாட்டிக்கலாம் போல இருக்கே. இவன் எதுக்கு இந்த நேரத்துல? ஹலோ ஹலோ, சொல்லு. ஏ பாண்டியம்மா, நீ அவன் கூட கூட்டு கலவானியா? நீயும் சேர்ந்துதான் என்ன காட்டி கொடுத்தியா? இல்லே விளங்காதவனே, வார்த்தை அளந்து பேசு. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த சம்மும் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொன்னேன்ல. என் பேச்ச மதிக்காம நீயா போய் மாட்டிக்கிட்ட, அதுக்கு நான் என்னல செய்ய முடியும்? இங்க பாரு, சொன்னபடி நீ நடந்துக்கல. கனியை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லையா 10 லட்சம் வாங்கியிருக்க, அவளை என்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிரு. இந்த பாரு, அந்த புள்ள கனிய செலக்ட் பண்ணி உன்கிட்ட அடையாளம் காட்டினதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்குண்டான சம்பளத்தை என்கிட்ட கொடுத்ததோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுதா? ஒத்த பைசா கூட நான் உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன். நீ பணத்தை திருப்பி கொடுக்கல, வீடு தேடி வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன். எலே உன்னால ஆனத்தை பாத்துக்கலே. இன்னும் சும்மா ஓட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. வெயிலே போனே